ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான இறால் குழம்பு ப்ரான் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இறால் வாங்கினா மேக்ஸிமம் தொக்கு மாதிரி தான் செய்வோம். இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையோட ஃப்ளேவர் இந்த எண்ணெயில் நல்லா இறங்கினதுக்கப்புறமா நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் இதே ரெசிபி டேஸ்ட்டு சும்மா அள்ளும். சின்ன வெங்காயம் இருந்தால் அது சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கிலோ அளவு போல் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். பெரிய வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் 3 போல் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளியை சேர்க்க போகிறோம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணுங்க. தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா வற்றி தக்காளி நல்லா குழைய வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்தால் தான் இந்த ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெயிலே நல்லா சுருள வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகி வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலா பொருட்களை ஆட் பண்ண போகிறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்தா கூட போதும். நம்ம பச்சை மிளகாயும் ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். இது கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இதோடவே நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க இறால் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு இறால் சேர்க்க போகிறேன். இதோட அளவுலாம் கிடையாதுங்க, நிறைய வேணும்னா நிறைய சேர்த்துக்கலாம், அல்லது ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் கூட போதும். இந்த மாதிரி நம்ம குழம்பு செய்யலாம். ஸோ எறாவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கி விடலாம். இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே இந்த எறாவோட நல்லா கலந்து வரணும். அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த உப்பு காரம் எல்லாமே இந்த எறால நல்லா இறங்கும். இப்போ நம்ம கொஞ்சம் போல் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி விட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு நிறைய தேங்காய் சேர்க்காதீங்க. தேங்காய் சேர்க்காம கூட செய்யலாம். தேங்காய் சேர்க்காம செஞ்சிங்கன்னா தொக்கு போல் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் போல் தேங்காய் சேர்த்துட்டு பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு அந்த குழம்பு பதத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு அல்லது இட்லி தோசைக்கெலாம் கூட தொட்டு சாப்பிடலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நம்ம ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வேக விட போகிறோம். 8லேருந்து 10 நிமிஷம் போல் குக் பண்ணோன்னா இறால் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. குழம்பு இந்த பதத்துக்கு ஓகேனா இப்போவே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க, கெட்டியாகிரும். இந்த பக்குவத்தில் இருந்தால் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இறால் பயன்படுத்தி ஆல்ரெடி நம்ம நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். நான் லிங்க் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இறால் எப்படி பர்ஃபெக்டாக சுத்தமாக க்ளீன் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.